ஆர்வமா அவரை பார்க்கிறீங்க. அதனால ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க. வேதவசனம் இப்படிதான் சொல்கிறது, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமாட்டினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல, தேவரீர் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் என்று சொல்றோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தோடு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்மாய் இப்பூவியில் நான் நடப்பேன், வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கரம் தேவனுடைய கரத்தை மட்டுமே நம்ம நோக்கி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கடந்த நாட்களுடைய செய்தியை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய போதகர் மத்தியிலே பேசும்போது தேவன் நமக்கு விசேஷித்த ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் காலை நேரத்தில் தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த சத்தியத்தை மறுபடியுமாக உங்களுடைய இருதயத்திற்கு நேராக நான் திருப்பும்படியாக நான் வாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காயும் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் எனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம். கிட்டத்தட்ட நம்முடைய போதகர் எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே முதல் நீங்க செய்தி கொடுக்கணும்னு சொன்ன போது நான் சொன்னேன், நிறைய ஆயத்தம் தேவை இருக்கு, என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா சில பலுவான வேலைகள் எனக்கு இருப்பதினாலே என்னால் செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று வைத்திருப்பதினாலே இந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஆமென். சில பலவீனங்கள், சில சோர்வுகள், சில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது சில நேரங்களில் நாமும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி வேண்டிய சூழ்நிலை நமக்கும் இருக்கும். சில நேரங்களில் நாமும் யோனாவை போல ஒரு எலியாவை போலத்தான் குகைகளிலே இல்லையா தஞ்சம் அடைந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே தேவன் உங்கள் மத்தியிலே தேவன் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை எனக்கு முன்வைத்து சில வார்த்தைகளோடு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தைகளின் மத்தியிலே நான் வெளிப்படுத்தும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களிலே நம்முடைய போதகர்கள் மத்தியிலே பேசும்போது தேவன் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் தலைப்பிலே நம்ம நினைச்சோம். செய்தியை நாம் கேட்டோம். என்ன விதமான அழைப்புனா, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி அந்த தலைப்பை நாம் பார்த்தோம். இதுல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தோடு தான் இந்த வார்த்தை அடங்கியிருக்கு. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு நம்ம கடந்த நாட்களிலே செய்தியை கேட்டோம். கடந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போனோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தபடி அதிகாலையில தேடணும்ன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் தேடுனீங்க இந்த காலை நேரத்தில்? எங்கயா காலையில மொபைல தேடுறதே பெரிய விஷயமா இருக்கு. உண்மை தேடுறது இல்லையா? இல்லையா? காலையில தூக்கத்திலே மொபைல தேடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். தராணி பக்கத்துல என்ன பண்றாங்க? மொபைல தேடிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல செய்தியை தேடிக்கொண்டிருக்கிறோம். பேஸ்புக்ல ஏதாச்சும் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். யூடியூப்ல ஏதாவது ஒன்றை அலசி கொண்டுதான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை இப்படிதான் என்ன செஞ்சது போய்கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த 1 வார காலம் நான் யோசிச்சிட்டு இருந்த என்ன தலைப்புல உங்கள் மத்தியில பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே குழம்பி போயிட்டேன். என்னதான் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆண்டவரே, நீங்களாச்சும் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா ஜெபம் பண்ணிட்டு இதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே வேலை செய்யும் போதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா நான் நிறைய டைட்டில சூஸ் பண்ண போது ஆண்டவர் மறுபடி என்ற ஒரு சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆமென்.
நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அல்ல, கிருபையினாலே அழைத்திருக்கிறார். கிருபை என்று சொன்னால் ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. பிச்சைக்காரனுக்கே வழி இல்ல, அந்த பிச்சைக்காரன் பசியில இருக்கும்போது அவனுக்கு நீங்க ஒரு ஆகாரத்தை கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா அந்த நிலைமையில அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இறங்கிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்கும்? எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல. இதுதான் கிருபை. ஆமென். இந்த கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் யாரை வெறுமையாய் அல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே யாரும் ஒருத்தர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இவனால என்ன பிரச்சனை இருக்கு, இவங்கனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும், ஒருவேளை நம்ம சொல்லலாம் நம்முடைய சிந்தனையிலே ஒரு பிளான் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாருமே கனப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையுமே சகலவற்றையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். பாவிகளை அழைத்திருக்கிறார், நீதிமான்களை அழைத்திருக்கிறார், பேதைகளை அழைத்திருக்கிறார், முட்டாள்களை அழைத்திருக்கிறார், பைத்தியக்காரர்களை அழைத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் சகலவற்றை அழைத்திருந்தாலும் தேவனுடைய தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷமாக அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தலைப்பின் கீழே தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இதை மத்தேயு எழுதின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மத்தேயு அழகாக எழுதுகிறான் தன்னுடைய சுவிசேஷத்திலே, அழைக்கப்பட்டோரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு ஆண்டவர் அநேகரை அழைத்திருக்கலாம். ஆனாலும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்கள் சொற்ப ஜனங்களே. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண்டவர் அநேக ஜனங்களை தெரிந்திருந்த போதிலும், அநேக பிள்ளைகளை அழைத்திருந்த போதிலும், மோசே மாத்திரம் அந்த சீனாய் மலையிலே போய் அதிகாலமே தேவனை தரிசிக்கிற ஒரு மனிதனாக. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அதிகாலையிலே எழுந்து போய் வனாந்திரத்திலே அவர் செபிக்கிறவராக இருந்தார் என்று என் வேதம் அழகாக சொல்லுகிறார். ஆமென். ஆனால் இங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு எழுதும் போது மத்தேயு 22:14 சொல்லுகிறான், அழைக்கப்பட்டோரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோரோ ஒரு சிலர் தான் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய தயவினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டு அனுதினம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையிலே கூட இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட போகிறவர்களோ ஒரு சிலர் மட்டுமே என்று என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அழைப்பை குறித்து நம்முடைய போதகர் மத்தியிலே பேசும்போது அழைப்புனா நமக்கு முதல்ல என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு என்றால் என்னன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன். அழைப்பு என்பது வேறு, தெரிந்து கொள்ளப்படுகிறது என்பது வேறு. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்புன்றது பொதுவா எல்லாத்தையும் ஒரு கல்யாண விருந்துக்கு கூப்பிடுகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது என்றது ஒரு மனிதனை கூட்டு போய் முன்னாடி உட்கார வைக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? அந்த மனுஷன் எப்படிப்பட்டிருக்கிறான்? செலக்ஷன் பண்ணப்படுகிறான், சூஸ் பண்ணப்படுகிறான். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வருவாரையானால், இப்பொழுது ஆண்டவர் வருவாரையானால் எத்தனை பேர் தேவராஜ்யத்துக்கு பங்காளர்களாய் சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறோம்? அல்லேலூயா. சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அழைக்கப்பட்டோம் இல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கொய்த்து ராஜாவை எனக்கு தெரியும். ஐ நோ கொய்த்து ராஜா யாருன்னு எனக்கு தெரியும். என்னைய கொய்த்து ராஜாவுக்கு தெரியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஆண்டவருக்கு தெரியும், என்ன ஆண்டவருக்கு தெரியும், என்ன ஆண்டவருக்கு தெரியும். நோ, தெளிவாயினால் சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களை உள்ள வசனம் சொல்லுதே பிரதர், உங்களை உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன். உண்மைதான். யாரை? தேவனை தேடுகிறவர்களே, தேவனை நேசிக்கிறவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் எப்படி இருக்கிறாரா? உள்ளங்கையில வைத்து தாங்குகிற தேவன் தான். ஆனா நம்ம ஒன்றுமே டெடிகேஷன் பண்ணாம நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நான் தான் பைபிள் படிக்கிறேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் அனுதினம் ஆண்டவரோட நடக்கிறேனே, அவர் என் கூடயே பேசுறாரே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
என்னை ஆண்டவருக்கு தெரியுமா? சைலண்ட் ஆயிட்டீங்க, விளங்கிட்டீங்க? என்னை ஆண்டவருக்கு தெரியுமா? ராஜா எனக்கு தெரியும், என்ன கோயில் ராஜாவுக்கு தெரியுமா? நான் போய் என்ன சொல்ற ராஜா என்னை பார்த்து, யாரா நீ? இன்னும் அரபியில சொல்றாரு, தெரியல என்ன சொன்னாரு, யாரு உன்னைய எனக்கு தெரியாது. இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கும் போது அழைக்கப்பட்ட அநேகர் ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலையில நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறாம தேவனை தேடாம இருந்தோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாராம், பொல்லாத அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அன்னைக்கு போயிட்டு ஆண்டவர் காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் 24 ஆண்டவர் உன் நாமத்தினால் நான் அற்புதம் செய்தேனே, உன் நாமத்தினால் நான் ஆத்துமாக்களை சேர்த்து ஆதாயப்படுத்தினேனே, உன் நாமத்தினாலே நான் பெரிய காரியங்களை செய்தேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், என்ன சொல்லுவாராம், பேசுங்களேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சில அழைப்புகளை கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். அழைப்பு என்பது இன்விடேஷனா, அழைப்பு. இது அழைப்பிதழ் அப்படின்னு என்ன சொல்றாங்க. இத யாத்ராம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இங்க அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து என்ன பண்ணிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த அழைப்புல அழைக்கப்பட்டோர் அநேகர், நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புல பலவிதமான அழைப்புகள் இருந்தாலும் விசுவாசிகளுக்கு என்று தனி ஒரு அழைப்பு இருக்கு. இது ஒரு பொதுவான அழைப்பு, ஜெனரல் காலிங். இந்த ஜெனரல் காலிங் எனக்கு எல்லாத்துக்கும் அழைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் மோசேயை பிரத்யேகமாக ஊழியம் செய்வதற்காக அழைத்தாலும் மோசே மூலமாக ஆண்டவர் சொன்ன, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய, என்னை ஆராதிக்கும்படியாக நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி பொதுவான ஒரு அழைப்பு என்ன செய்றாரு, கொடுக்கிறார். ஆனா இந்த பிரத்யேக அழைப்புல ஊழியக்காரர்கள் தனியாகவும் பொதுவான அழைப்புக்கு விசுவாசிகளுக்கு தனியாகவும் இந்த அழைப்புல 2 பிரிவு ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். இது நீங்க யாத்திரா புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, யாத்திராகம் லேவியராகம் என்ன ஆகும் உபாகமம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த ஆண்டவர் பிரிச்சே காட்டி கொண்டு வருகிறார். ஆகவே தான் தேவனை ஆராதிப்பதற்கு லேவியரை தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஊழியக்காரராக முடியாது, எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரும் ஊழியக்காரர் ஆகிட முடியாது. பைபிள தூக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர்ஸ், பைபிள தூக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு பிரசங்கியார். ஆனா எல்லாரும் ஆகிடுவது. இது ஒரு கட்சிக்காரனை விட்டாலும் அவன் என்ன செய்வான், 24 மணி நேரம் பேசினாலும் பைபிள் பத்தி என்ன செய்வான், அழகாய் பேசுவான். ஆனால் ஆண்டவர் ஜனங்களை நடத்துவதற்கு பிரத்யேகமான ஒரு ஊழியக்காரனை தேவன் அழைப்பாரேயானால் அவனுக்கு மேலே தேவனுடைய விசேஷித்த அபிஷேகத்தை வைத்து சகல விதமான ஞானத்தினாலும் கிருபைகளினாலும் அந்த மனிதனை நிரப்பி ஞானமாய் தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனை பிரத்யேகமாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இதுல நம்ம எந்த விதமான அழைப்புல எந்த விதமான கேட்டகரியில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாராக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன், நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம தேவனுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரத்யேகமான அழைப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், பிரத்யேகமான அழைப்பா இருக்கணும். நீங்க நடந்து போகும்போது தேவனுடைய சாயல் உங்க கூட வரணும். மற்றவர்கள் பார்த்து நம்மை பார்த்து சொல்லணும், இவன் கிறிஸ்தவன், இவன் தேவனுடைய மனிதன் என்று சொல்ல வேண்டும். மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். காரணம், அவன் மலையிலே போய் தேவனை தரிசித்தபடியினாலே அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில நம் தேடுகிற நமக்கு ஒரு பழக்கம் இருக்குமே, ஆனால் நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு இவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். மோசேயுடைய வாழ்க்கையிலே அவன் அவனுடைய வாழ்க்கையை வேறு விரித்து நடத்தி வந்தார். நீங்க சொல்லுங்க, 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட புருஷர்களை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. வீட்டுல இருக்கிற 2 பேரும் ஒரு ஆளை மேய்க்கிறதே கஷ்டமா இருக்கு. என் மனைவியை நான் ஒரு ஆளு மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. என் பிள்ளைய என் மனைவி மேய்க்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கும்போது இவங்களெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றது பெரிய விஷயமானா 6 லட்சத்திற்கு மேற்பட்டவான ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும்.
நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம மேல அபிஷேகம் இருக்கணும், நம்ம மேல ஒரு அழைப்பு இருக்கணும், நம்ம மேல ஒரு நமக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். நம்ம குடும்பத்தை நடத்தி செல்வேன்னா ஒரு பிளான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு தலையில போட்டு இடிச்சுக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு நம்ம சொல்றோம், ஆண்டவர் நாளை நான் சோதிக்கப்படுகிறேன், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இதை செஞ்சுட்டாரு, அதை சொன்ன குற்றம் வைக்கிறோம், குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு நமக்கு தெரியாததினாலே தேவனை பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அழைப்பு என்பது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அழைக்கப்பட்டிருக்கலாம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த அழைக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள அழைக்கப்பட்டுட்டோம், உலகத்திலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து அழைக்கப்பட்டுட்டோம், தேவனுக்கு நேராக தேவ ராஜ்யத்துக்கு போவதற்காக, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக நாம் என்ன பண்ணப்படணும்? தெரிந்து கொள்ளப்படணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டால் மாத்திரமே தேவராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற முடியும். அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்வார், என் மகனே, என் மகளே. பாடலாம், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, எல்லாம் பாடலாம், சொல்லலாம், கையை உயர்த்தி என்ன வேணாலும் ஆராதிக்கலாம். ஆனால் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் அவன் தேவராஜ்யத்துக்கு புறம்பாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த வேதாகமத்துல அழைப்புகள் பல விதத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்காக பிரத்யேகமாக அழைக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், ஊழியத்திற்காக ஆண்டவர் சில ஜனங்களை ஊழியக்காரர்களை தேவன் அழைக்கும் போது சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை போதகர்களாக, இன்னும் சிலரை ஆசாரி என்ன சொல்றாங்க, டீச்சர்ஸாக, போதிக்கிறவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார். ஆமென். இது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல அழைக்கப்பட்ட அழைப்புல இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். இது யாருக்கு உண்டான அழைப்பு? பிரத்யேகமாய் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஓடுகிறவர்களுக்கான அழைப்பு. ஆமென். விசேஷமாக பிரத்யேகமாக முன்குறிக்கப்பட்டவர்களுக்கான அழைப்பு. தேவனாலே அழைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு அவர்கள் விசேஷமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூஸ் பண்ணப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட அழைப்பு இந்த விதமான அழைப்பு. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த அழைப்பை குறித்து இங்கிலீஷ் பைபிள் விளக்கம் சொல்லும் போது, ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். அங்க ஒரு வேத வியாக்கியானம் சொல்லுகிறது, ஈசிஎஸ் பைபிள் சொல்லுது, அங்க ஆண்டவர் இரவையும் பகலையும் அழைத்தார் அப்படின்னு ஈசிஎஸ் பைபிள் சொல்லுது. ஆனா மற்ற எந்த பைபிளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விளக்கங்களை சொல்லல. ஆனால் ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாமை அழைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதாமை என்ன செஞ்சாராம்? அழைத்தார். ஆண்டவர் பல பேர் வேதாகமத்துக்குள்ள அழைத்திருந்தாலும், ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மோசேயை அழைக்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சாமுவேலையும் அழைக்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா எலியாவையும் தேவன் அழைக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல இவங்க எல்லாம் அழைக்கிறார். நிறைய பேர் இருக்காங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மரியாளை தேவன் அழைத்தார். ஆமென். எங்க அழைத்தார்? அவர் உயிர் திறந்து கல்லறையில என்ன செஞ்சு எழும்பி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? அழைத்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலையும் தேவன் அழைத்தார். ஆமென். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் பிரத்யேகமாக தேவனுடைய காரியத்திற்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். ஆமென். இவர்கள் எல்லாம் வேதாகமத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாடுகிற நீங்களும் நானும் பாவ உலகத்திலிருந்து நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அழைத்து எங்க சேர்த்திருக்கிறார்? சபைக்குள்ளே சேர்த்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமானது. இது தனிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக தேவன் அழைத்திருக்கிறார், சிலர் போதகராக அழைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் அழைத்தாலும் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மோசேயை ஆண்டவர் அழைக்கும் போது பிரத்யேகமாக சுட்டி காட்டி அவர் எப்படி அழைக்கிறார்னா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே
தாயின் கருவிலே 139 சங்கீதத்திலே வாசிக்கும் போது என் கருவை உடைய கண்கள் என்ன பண்ணலாம் கண்டது. எரேமியா 1:5 வாசிக்கும் போது என் தாயின் கருவில உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். நீங்க நினைச்சுக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஞானஸ்தானம் எடுத்து கருப்பசாமி பீட்டர்னோ ஏதோ ஒரு ஜான்சன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். ஆனா இல்ல, நீங்க என்னதான் பேரை மாத்தினாலும் என்னுடைய கருத்துப்படி நீங்க என்னதான் பேரை மாத்தினாலும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு என்ன பெயரை வைத்தாரோ அதைத்தான் உங்கள் பெற்றோரும் எங்களுடைய பெற்றோரும் வைத்திருக்கிறார். ஒருவேளை பேர்ல மாற்றம் இருக்கா, நீங்க பேரை வேணா எழுதி வச்சுக்கலாம். ஆனா ஜீவ புஸ்தகத்துக்கு நீங்க போகும்போது என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு என்ன பெயரிட்டாங்களோ அதுதான் அங்க இருக்கும். எத்தனை பேர் பட்ட பேர்கள் நமக்கு வச்சாலும் எவ்வளவு பெரிய கூட்டத்திலே போனாலும் நம்முடைய சொந்த பேரை சொல்ற நம்ம என்ன செய்வோம்? சொல்றேன் உங்களுக்கு, என்னுடைய நண்பர் அவனுக்கு பேர் சொட்ட, என்னை மாதிரி. அவனை சின்ன வயசுல இருந்து சொட்ட சொட்டன்னு நான் கூப்பிடுவோம். எவ்வளவு பெரிய கூட்டத்துல எவ்வளவு திருவிழாக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் ஏய் சொட்டன்னு சொல்லிட்டா போது என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய தலையை திருப்பி எங்களை பார்ப்பான். இது இயல்பான பேர். அவனுடைய பேரை தான் என்னது? சொட்ட. கிராமத்துல எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு எனக்கு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. சிலரு அழகாவே இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க? அழகம்மாள்னு வச்சிருக்காங்க இல்லையா? விலவிலேன்னு இருப்பாங்க, கருப்பாயின்னு வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அறிவே இருக்காது, ஆனா அவனுக்கு அறிவழகன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா கிராமத்துல என்ன பேர் வைக்கணும்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்ப என்ன சொல்லுவாங்க வச்சிருவாங்க. ஏன் இதுக்கு சொல்றேன்? காமெடியா இருந்தாலும் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு என்ன பேருறாங்களோ அந்த பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் தான் செஞ்சிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாலும் நம்மை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். எதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தத்திற்காக. தேவனை போலவே வாழ வேண்டும், அவரை போலவே ஜீவிக்கின்ற, அவருக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது ஏசாயா 43:1 நீங்கள் வாசித்தீர்களானாலும் அங்கேயும் இப்படிதான் இருக்கும். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அங்க யாரை பார்த்து சொல்றாரு? இங்க மோசையை பார்த்து சொன்னாரு, அங்க யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபே, வாசிங்க 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமா, அந்த உலகத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். ஆமே, நம்மளாம் யாருடையவங்க சொல்லுங்களேன்? நீங்களா யாருடையவங்க? தேவனுடைய. என்னுடையவங்க. நீங்களா யாருடையவங்க? ஆண்டவருடையவங்க. நான் யாருடையவன்? ஆண்டவருடையவன். நான் எனக்கு சொந்தம் அல்ல. நான் சொந்தம் அல்ல. இந்த கூடாரம், அதனாலதான் பவுல் அழகா எழுதுறாரு, இந்த கூடாரம் அழகின் இந்த கூடாரம் டெம்பரவரி தான். இது எனக்கு சொந்தம் அல்ல. இந்த மாம்ச சரீரம் இதை கிழிக்கவோ குத்தவோ ஓட்ட போடுறதுக்கோ தொலைக்கவோ டாட்டு குத்துறதுக்கோ எதுக்குமே எனக்கு என்ன இல்ல, அதிகாரம் கிடையாது. நம்ம நினைச்சிருக்கிறோம் இந்த சரீரம் என்னுடையது. என் கையை தானே நான் கிழிச்சுக்கிறேன், கிழிச்சுக்க. என் கையில தானே எழுதுறேன், எழுதிக்கோ. ஆனா இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, தேவனுக்குரியது. ஆமென், ஆமென். தேவன் விசேஷித்தமாய் படைத்திருக்கிறார் நம்மை. ஆமென். தேவன் விசேஷித்தமாய் படைத்தது தேவனை போலவே வாழ்வதற்காக, தேவனை போல ஜீவிப்பதற்காக, தேவனுக்கென்று ஆராதனை செய்வதற்காக நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரிசுத்தத்திற்காக நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தத்திலிருந்து வந்த நாம் அசுத்தத்திற்கே திரும்பி போக கூடாது. நம்முடைய வாழ்க்கை அசுத்தத்திலிருந்து தான். எகிப்து என்கிற இருட்டு அறையில இருந்து, இருட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது உண்டு. நான் பண்ணி மாதிரி நான் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படல. காரணம்,
என்னை ஆண்டவர் கழுவி, நீங்க நீதிமொழியில வாசித்தீர்களால், ஒரு பன்னிய கழுவி அவனை என்னை கொண்டு வந்து ஆண்டவர் பஞ்சு மத்தில பட்டுவதில் என்னை படுக்க வைத்தாலும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய புத்தியும் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உலகத்தை நோக்கி தான், சாக்கடை நோக்கி தான் என் தலை பார்க்கவே தவிர உன்னதத்தை நோக்கி என்னுடைய தலை பார்க்கவில்லை. பன்னி என்னைக்குமே மேல பார்க்காது. பன்னி என்ன செய்யாது? என்னைக்குமே தலையை குட்டு ஏன் கீழே பார்த்துட்டு போகுதுன்னா, அது பூமிக்குரியவைகளை மட்டுமே பார்க்கும். நாம் பன்றி கிறிஸ்தவர்களா இந்த உலகத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்படுகிற பரலோக ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டுமே தவிர பன்றியை போல இந்த உலகத்தில் இருக்க சாக்கடை மட்டுமே பார்த்து வாழ்ந்து விடக்கூடாது. இந்த உலகம் நம்மை அழைக்கும், உலகம் இன்பமானவைகளை காட்டும், உலகம் ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் கொடுக்கிறது போலவே காண்பிக்கும், மாய வலையை விரும்பிக்கும். ஆனாலும் இவர்கள் எல்லாம் பார்த்து மயங்கிட்டோம்னு சொன்னா பன்றை மாதி மண்டைக்கில போட்டு சாக்கடையில தான் மூஞ்ச கொண்டு போய் நம்முடைய சில நேரங்களில் நம்ம அப்படித்தான் தேவனை விட்டு தூரமாய் போடுகிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் மறந்து விடுகிறோம். எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஓட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக மாற முடியாது, தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்க முடியாது. நான் அழைக்கப்பட்டேன். ஆனா இப்ப நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். லோத்தினுடைய மனைவி அப்படித்தான் தன்னுடைய உலகத்தை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தார். லோத்தினுடைய மனைவி உலகத்தை தான் பார்த்தா, பன்றி மாதிரி கீழே தான் பார்த்துட்டு இருந்தா, பன்றி மாதிரி உலகத்தினுடைய காரியத்தை தான் பார்த்துட்டு இருந்தா, உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்க்க மறந்து போனார். உப்பு தூணாய் நின்று. இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்ம தேவராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு எல்லாம் நிழலாட்டமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டோரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர். எனக்கு நேரம் குறுகியமா இருக்கிறபடினாலே நான் சுருக்கமாய் பேசி முடிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் எடுத்து வந்தேன், சொல்ல முடியல. வருங்க நாட்கள் இதை நான் தொடர்ந்து நான் பேசுவேன், உங்களோடு கூட பேசுகிறேன். இங்க உதாரணமா நான் சொல்லுறேன் பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே நிறைய பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைப்புக்கு ஒரு மோசை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆண்டவர் அவன் மூலமா பல ஜனங்களை, அற்புதம் அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்த போதிலும் பல முறுமுறுப்புகள், பல கசப்புகள், பல வேதனைகள் இவர்கள் வந்தாலும், மாறாவை கடந்து வந்தாலும், மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி போட்டாலும் ஜனங்களுக்குள்ள இருந்த குணாதிசயம் என்றைக்கும் மாறவே. அலங்கிட்டீங்களா? இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பாவம் என்கிற அந்த எகிப்தில் இருந்து அழைக்கப்பட்டார். ஆண்டவர் அந்த பாவ உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது, நீங்கள் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் இவர்கள் படுகிறதான கூக்குரலை வேதனைகளின் தேவன் அறிந்து 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசையை அழைத்து அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் அழைத்து 4ஆம் அதிகாரத்தில் இவர்களுக்கு எல்லா பொருளையும் கொடுத்து எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்தாலும் இவங்க புத்தி போகவே. இவங்களுடைய கண்கள் எல்லாம் எங்கதான் பார்த்துட்டு இருந்து? எகிப்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர்களை பார்த்து நிறைய முறை சொன்னார், இவர்களை வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்க திருந்தாத ஜென்மங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நான் உங்களை சொல்லுறேன், நீங்க தப்பான்னு சொல்லக்கூடாது. கடிந்து கொண்டு பேசுறேன், கடிந்து கொள்ளலை, விழிப்படையும்படியாக உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்முடைய வாழ்க்கை பின்னாடி போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம முன்னாடி வந்தாலும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே நமக்கு மறுபடியும் அகைன் பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட்ல போய்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனாலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் சகலவித ஆசீர்வாதங்களை கொடுத்து பாவ உலகத்துல கொண்டு ஒண்ணும் இல்லாம இருந்தோம், பைத்தியமா என்ன சொன்ன கேவலமா இருந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு ஆசீர்வாதமா நம்மை ஆசீர்வதித்தாலும் நம்ம எங்கதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, வெள்ளியும் பொன்னையும் கொள்ளையிட்டார்களாம். எகிப்தில் இருக்கிற வீட்டுக்குள்ள புகுந்தானே என்னென்ன இருக்கோ, இப்ப உங்களை சொல்றாங்களே குவைத் வீட்டுல இருக்க எல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நேரா ஓடி குவைத் எங்க நகை வச்சிருக்க அப்பதானே பாப்பீங்க. உண்மைதானே இல்லையா? வைர நகை எங்க இருக்காதா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உள்ள காலத்தை வச்சுங்க, இன்னைக்காதும் ரொம்ப சேஃப்டியா வைக்கிறாங்க. நீங்க எங்களுடைய நான் பிறந்த ஊருடைய ஒரு சரித்திரத்தை சொல்றேன். புதையல் கிடைச்சி ஒரு பெரிய பணக்காரான ஆளு ஒரு ஆள் இருக்கிறார். அன்னை காலகட்டங்கள்ல தங்க நகையோ வெள்ளி காசுகளோ ஒரு பொருட்டு அல்ல. இவங்க மூட்டையில கட்டி போடுறதும் பானைகள்ல ஒளிச்சு வைக்கிறதும் தான் இருந்தாங்க அன்னைக்கு காலகட்டங்கள். இன்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஒளிச்சு வச்சு கபடுக்கு என்ன செய்யணும்? பூட்டிடுவோம். ஏன்னா திருடன் கண்ணை விட்டு திருடுகிறான். அன்னைக்கு இப்படி இருந்துச்சு. ஆனா இவங்களை போய் ஆண்ட சொல்றாரு, நீ போய் கொள்ளையிட்டு வாழ்ந்த உடனே இவங்க என்ன போட்டாங்க? ஜனங்கள் எல்லாம் போய் அள்ளி கட்டியிருப்பாங்க இல்லையா? உங்களை எல்லாம் விட்டார சொல்லுவீங்க, ஒரு பெரிய 10-16 கார்கோவே போட்டிருப்பாங்க சரசமா.
அவ்வளவு பெரிய பாக்ஸ். ஏன்னா நமக்கு கிடைச்சது என்ன செய்யணும், கிடைச்ச மட்டும் லாபம். இப்படிதான் ஆண்டவர் உலகத்திலிருந்து நம்மை அழைத்தான, சும்மா விட்டு வைக்கல. இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதத்தினால வைக்கிறார். எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல இருந்து வரும்போது பெருமையாய் வந்தோம். இன்னைக்கு யாக்கோபை போல ஆண்டவர் எத்தனை பேரை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் உங்களுடைய கடன்கள் எல்லாம் கட்டி வைக்கிறார். எத்தனை பேர் வீட்டுல பொருள் இல்லாம வந்திருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுல எத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளினாலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வரும்போது வீடு இல்லாம வந்திருப்பீங்க. இன்னைக்கு எத்தனை வீடை நீங்க கட்டி வாடகை விட்டுருப்பீங்க. வரும்போது பேங்க் பேலன்ஸே இல்லாம இருக்கும். இன்னைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஊர்ல ஒரு காலத்துல உங்களை மதிப்பற்றவர்களாய், ஒரு அற்ப ஜனங்களாய், சொற்ப ஜனங்களாய், ஏளனமா கேவலமாய் பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து, அந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை வேறு பிரித்து இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார். இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய அழைப்பை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் சும்மா இருக்க முடியாது. நான் சென்ற பொதுவான காரியங்களை தான் சொல்றேன். ரொம்ப டெப்தால ஒண்ணும் போகிறேன். ஜெனரலான காரியங்களை சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லாம இருந்த சூழ்நிலைகள் எல்லாம், மாற்றிக்கொள்ளக்கூடிய வஸ்திரம் இல்லாதவனாலாம் நான் இருந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல முடியல நான் எந்த ட்ரெஸ்ஸை போடுறது. ஏன்னா இங்க எல்லாம் கவலாலே போட்டு இருக்கிறதுனால எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு எனக்கு என்ன செய்யுது தெரியாது. அவ்வளவு துணிகளை கொடுத்துருக்கேன். ஒண்ணும் இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம வெறுமையா விட்டுறதுல ரெண்டவர். எத்தனை பேர் கட்டுக்கட்டா நாங்க வச்சிருக்கோம். எத்தனை பேர் கபோர்ட்ல ஒளிச்சு ஒளிச்சு கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கோம். எத்தனை பேர் கபோர்ட் நிறைய நகை வச்சிருக்கோம். சிலர்லாம் அடுக்க முடியாத பட்டு புடவை இருந்தாலும் இன்னொரு பட்டு புடவை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கிடும். என்னதான் இருந்தாலும், எத்தனையோ ட்ரெஸ் இருந்தாலும் கடைக்கு போகும்போது இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு வாங்கிடும். எத்தனை பேர் வாங்கியிருக்கோம். நிறைய ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்திற்காக நம்ம என்னத்தை செய்யணும். அந்த நல்ல தெய்வம் உங்களையும் என்னையும் அழைத்தவர் பெருமையா அல்ல, பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆனா இவைகள் எல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்த போது, இவைகள் எல்லாம் நம் நிறைவாய் நிறைக்கப்படும் போது, நிறைவானது வரும்போது குறைவானவர்கள் ஒளிந்து போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆனா உண்மைதான், நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அபிஷேகம், நமக்கு இருந்த அபிஷேகம் குறைவாய் போய்விடும். நம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் போது, தேவன் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கப்படுது, செல்வமும் பொண்ணும் பொருள் நம்ம வீட்டுல சேர 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 ஆண்டவரை தேடுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில குறைவாய்த்தான் போகும். ஜெபிக்கிற காரியம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது குறைவாய்த்தான் போகும். ஏன்னா ஆண்டவர் என்னதான் நிறைவாய் ஆசீர்வதித்து விட்டார். சாலமோன் அழகாய் சொல்லுகிறான், எனக்கு எவ்வளவு வெள்ளியும் பொண்ணும் எனக்கு சேர்ந்தாலும் நான் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. உண்மை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நான் மேன்மையா இனியும் என்ன செய்யக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. ஒரு ரெண்டு காரியத்தை அவன் கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வாழணும். பரிசுத்தத்திற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வாழ்க்கைன்றது சும்மா இல்லை. நீங்க ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல 28ல இருந்து 30 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழைத்து எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் வசனத்தை வாசிக்கிறேன். நான் சுருக்கமா, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருந்தால், நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம், ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம யாரை போல இருப்போம், கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இதத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தினாலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி எப்படி வசனம் வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய நோக்கம், உள் நோக்கம். தீர்மானம் பண்ணாக்க ஒரு திட்டமிடுதல், ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு பிரதிபலன். அவர் ஒரு முன்குறி, ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார். அழைத்தவர் சும்மா இல்ல, ஒரு தீர்மானத்தோடு கூட அழைக்கிறார். எப்படி தீர்மானம்? லேவியராகமம் 11:40 பரிசுத்த ஜனமாக வாழும்படியா.
அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கு? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், யாக்கோவே பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், இதோ உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், லேவியராகமம் 11:40 என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களா. நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் வாழணும். நம்முடைய வாழ்க்கை அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்படணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ரீசைக்கிள் பண்ணி கொண்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதுனாலையும் கரைப்படுத்திக் கொள்ளாம ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கோம். வாட்டர் பியூரிஃபிகேஷன் தெரியுமா? வாட்டர் பிளான்ட்ல எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? வாட்டர் பிளான்ட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்வா கார்டு வீட்டுல யாரெல்லாம் மாட்டி இருக்கிறீங்க? அதுவும் இல்லையா? எல்லாம் புதுசா சொல்ற மாதிரி இருக்கு போல இருக்கு. சரி, இப்படி சொல்றேன் உங்களுக்கு. கடல் தண்ணிய அப்படியே குடிக்க முடியுமா? கடல் தண்ணியா இருந்தோம்னா தேவராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்க மாட்டோம். தேவன் வருகையில கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடும். ஆனா அந்த தண்ணி ரீசைக்கிள் பண்ணா எல்லாத்துக்கும் பயன்படும். உப்பு தண்ணி எல்லாத்தையும் அரிச்சிடும். எதை காண்பிக்க நான் சொல்றேன்? நம்ம உப்பு தண்ணியா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உப்பு தண்ணியா வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சுக்கிடும். ஆனா பியூரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ரீசைக்கிள் பண்ணிட்டீங்கன்னா, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டால், ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டால், ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டால், ஆத்துமாவிலே அடைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தினால் மாம்சத்துக்குரியவர்களை கலந்து பரிசுத்தத்துக்குரியவர்களை சிந்து பரிசுத்தத்துக்குரியவர்களை சிந்தித்து பரிசுத்தத்திற்காகவே வாழும்படியா தேவனுடைய சாயலில் இருந்தா, இப்பதான் நம்ம வாசிக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கணும். அதிகாலையிலே நம்மை தேடுகிற அந்த பழக்கத்துக்குள்ளாய் நம்ம போனோம்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி எங்க சீர்படுத்தணுமோ, எங்க செதுக்கணுமோ, எங்கெல்லாம் நம்மளை உருவாக்கணுமோ அங்கெல்லாம் நம்மை உருவாக்குவார். நம்ம ரீசைக்கிள் பண்ணப்படும், உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான். உலகத்திலிருந்து நம்ம அழைக்கப்பட்டோம். சபை என்கிறது ஒரு ஃபேக்டரி போல. இங்க போதகர் மூலமாக சத்தியத்தின் மூலமா உங்களை ஆண்டவர் என்ன சொல்ல ரீமாடிஃபிகேஷன் பண்றார். சத்தியத்தை சொல்லி வேத வசனங்களை சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் செதுக்க வேண்டியவர்களை செதுக்கி வெட்ட வேண்டியவைகளை வெட்டி, அதான் வசனம் சொல்லுது. வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ளப்பட்டது. வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ளப்பட்டது. பேசுகிற கேட்கிற உங்களையும் வெட்டும், பேசுகிற என்னையும் வெட்டும். பேசுகிற என்னையும் அது சாரும். எங்கிட்ட பிடிச்சாலும் என்ன செய்யும்? வெட்டிடும். ஆனா வாளை பிடித்திருக்கிறவர் கர்த்தர். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். வாளை பட்டயத்தை பிடிச்சிருக்கிறவர் ஆண்டவர். கடந்த நாட்களில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் என்ன செய்வாராம்? வருவான். ஆனா ஒரு நாள் உண்டு நிச்சயமாக. அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. Let us read the Bible. இந்த பைபிளை படிச்சு பாருங்க. நீங்க பைபிளை படிக்கும் போதுதான் சத்தியங்களை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் உங்கள் வாசற்படியில இருந்து தட்டி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஆண்டவருடைய இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். வேக் அப் ப்ளீஸ், நான் வந்திருக்கேன், உனக்காக வெயிட் பண்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அவர் காயப்பட்ட கரம் உங்களையும் என்னை நோக்கி விரித்திருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் என் மக இந்த பரிசுத்த அழைப்புக்குள்ள ஓடி ரீசைக்கிளிங் பண்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆத்மாவில் புதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் எனக்காக வாழ மாட்டானா வாழ்வாளா என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய 2 கரத்தை நீட்டி ஆவலோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய படுக்கை அறையில வந்து ஒவ்வொரு நாளும் வெறுமையாய் போகிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை புரிந்தவர்களுக்கு புரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தை நாம் கேட்கிறதுக்கு நாம் செவி சாய்ப்போமானா அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமேயானால், இந்த பழக்கம்
தேவ ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாய் நாம் மாறுவதற்கு, தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் தேவனோடு கூட அரசாட்சி செய்கிறவர்களாக உங்களையும் என்னையும் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இதை ஏன் சொல்றேன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்கள் யாருன்னா, கீழ்ப்படுகிறவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான் கீழ்ப்படிவார்கள். புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 6-7 நீங்க வாசிங்க. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் தமது நாமத்தின் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்காக விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆமென். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கும். பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு தான் இந்த கீழ்ப்படிதலும் இருக்கும். இந்த கீழ்ப்படிதல்னாலே நிறைய பேருக்கு பிரச்சனை. தேவ சத்தத்தை கேட்கிறோம், கீழ்ப்படியது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். விசுவாசத்தில் பட்டியலில் அவனுடைய பேர் முதன்மையாக வருகிறது. காரணம் என்னன்னா, அவன் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை கேட்டு அப்படியே செய்தான். மோசேயை பாருங்க, தேவன் என்ன சொன்னாரோ, சீனாய் மலையில என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே அபியாசப்படுத்தினான். இதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கையில நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல பரிசுத்தமா வாழணும்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படுதல் இருந்தா நாம் பரிசுத்தமாய் வாழணும். ஆமென். அல்லேலூயா. இதத்தான் இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்க, எப்படி இருக்கணும்னா கீழ்ப்படிங்க. ஓகே, இப்ப எப்படி கீழ்ப்படியணும் நான் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அவர் தான் மாதிரி. எல்லாருக்குள்ளே உலகத்திலே வாழ்ந்த அத்தனை தீர்க்கதரிசிகளுக்குள்ள அத்தனை பேருக்குள்ளேயும் அவர் தான் யாரு? முதற் பேரானவர். அவர் தான் முதன்மையானவர். அவர் தான் எக்ஸாம்பிள். அவர் தான் நமக்கு மாதிரி. நான் அடிக்கடி இந்த வார்த்தை நம்மளுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஓட்டத்தை குறித்து உங்களோடு பேசும்போது நான் பேசியிருக்கிற இந்த வார்த்தையை, அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நமக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் யார் தான்? உலகத்தானா இருக்கக்கூடாது. எந்த ஹீரோயின் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எந்த ஹீரோயினியும் இருக்கக்கூடாது. ஆனா இருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா சந்தேகமே இல்ல, பாதாள குடியிலே போய் சேர வேண்டியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது 2 வழியை ஆண்டவர் அழகாய் காண்பிச்சு கொடுத்தார். ஜீவனுக்கு போகிற வாசல் எங்க போறது? நரகத்துக்கு போகிற வாசல். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இன்னைக்கு நம்ம எந்த வாசல்ல போய் கொண்டிருக்கோம்? கீழ்ப்படிஞ்சது ரொம்ப கஷ்டம்தான். இடுக்கமான வாசல் அங்கிட்டு இடிச்சுட்டு போக முடியுமா? நம்ம எப்பயுமே கூட்டத்தில் நெரிச்சலோட போக விரும்புவோமா? ஃப்ரீயா போக விரும்புவோமா? எப்படி விரும்புவோம்? நெரிசல்ல அப்ப இடிச்சுட்டு கச கச கசான்னு போக விரும்புவோமா? எப்படி போக விரும்புவோம்? ஃப்ரீயா போகணும் இல்லையா? சிலருக்கு ஃப்ரீயா தனியா இருக்கிறதா விரும்புவாங்க, அலோன். சிலருக்கு கூட்டமா இருக்கிறது விரும்புவாங்க. ஆனா கூட்டம் சேர்ந்து கும்மை அடிச்சீங்கன்னா எங்கதான்? ஆகவே நம்ம தேவ சாயலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பாவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 60-67 வாசித்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக சகோதரருக்குள்ளே அவர் எப்படி இருந்தார்னா முன்மாதிரியா இருந்தார். எப்படி இருந்தார்னா, அவர் அடிக்கப்படும் போது வாயவே திறக்கல, சைலண்டா இருந்தார், ஆராம் ரொம்ப பொறுமையா இருந்தார். அப்பொழுது ஆனா இல்ல வாசிக்கலாம், நான் என்ன சொல்றேன்னா, அவர் அமைதியா இருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம நீடிய பொறுமையா இருப்போமா? இன்னைக்கு நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறோமா?
நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறோமா? சொல்லுங்க. நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். இதை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறாரே ஆனால், அவருடைய தீர்மானத்திலே நம்மை அழைத்திருப்பாரே ஆனால், நம்ம என்ன செய்யணும்? நீடிய பொறுமையா இருக்கணும். தேவனை போலவே வாழணும். நமக்கு ஒரு கன்னத்தில் அடிச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம நமக்கு அறியாத கோபம். சிலருக்கு முன் கோபம் எங்கிட்ட இருந்தா கோபம் வருதுன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. சிலர் எப்ப கோச்சுக்குவாங்க, எப்ப நல்லா இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது, யாருக்கும் தெரியாது. நமக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. நான் எப்ப நல்லா இருக்கிறேன், எப்ப கோச்சுக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீடிய பொறுமை தேவனை போலவே அந்த பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கணும். நம்ம தெரிந்து கொள்ளப்படணும். ஏனால் தேவனுடைய சாயல அப்படி ஜெராக்ஸ் காப்பி இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகம் யாரோ ஒரு நடிகையோ நடிகனோ அவனை பார்த்து ஜெராக்ஸ் அடிச்சுட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனா இந்த காப்பி ஒரு நாள் மாறி போயிடும். ஜெராக்ஸ் அடிக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்ல பவுடர் போட்டு அடிக்கிறது, மண்ணெண்ணெய் ஊத்தி பிரிண்ட் போடுறது. இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி பிரிண்ட் போட்டா பில்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா இது கொஞ்ச நாள் இந்த எழுத்து அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரிஜினல் பவுடர் போட்டு பிரிண்ட் ஜெராக்ஸ் காப்பி போட்டீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம இன்னைக்கு எந்த காப்பியா இருக்க? ஒரிஜினல் காப்பியா? ஒரிஜினல் காப்பி இருக்கும். ஒரிஜினலா இருக்க வருமா, நகலா இருக்க? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் என்கிற ஒரு வேஷத்தை தரித்துக் கொண்டுதான் வாழும். ஆண்டவர் அதிகமாய் துக்கப்படுகிறார். ஆண்டவர் அதிகமாய் வேதனைப்படுகிறார். அழைத்த நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அழைத்த அழைப்பையும் நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாய். நம்மளை யாருன்னு நமக்கே தெரிய மாட்டாங்க. இதை சொல்றதை நான் கேட்டிருக்கேன். என்ன யாருன்னு என்னாலேயே புரிஞ்சு கொள்ள முடியல. அது நம்முடைய பைத்தியக்காரத்தனம், அது நம்முடைய முட்டாள்தனம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தான் தெரிந்து கொள்ள போறேன். அழைக்கப்பட்ட அழைப்பு நமக்கு தெரியும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட போறதுதான் இந்த டவுட். ஒரு கேள்வி. மரணத்தை குறித்து கடந்த நாட்கள் நானும் போதுகிறோம் வண்டியில போயிட்டு இருக்கும் போது சொன்னாரு, இப்படியே உங்களுக்கு மரணம் இருந்தா என்ன ஆகும்? மரணத்தை கண்டு நான் பயப்படல. ஆனா எனக்கு ஒரு ஆசை உண்டு. செத்தாலும் எதை இந்த உலகத்தில் இழந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், எதை வேணாலும் இந்த உலகத்தில் இருங்க, தாய் தலப்பை மாமியா மச்சான் தோளாம் துருத்தி எதை வேணாலும் இழந்துடுங்க, தேவ ராஜ்யத்தை மட்டும் இழந்துதான். தேவ ராஜ்யத்தை மட்டும் இழந்து விடார்கள் அருமையானவர்களே. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும்படியாய் தேவன் அழைத்திருந்தாலும், அழைக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரயாணப்பட முயற்சித்தாலும், ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் சேர்ந்தது எல்லாருமே போய் சேரல. எல்லாரும் போய் சேரவே இல்லை. எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க, எல்லாருமே நடத்தப்பட்டாங்க, எல்லாருமே தேவ பிரசக்தி உணர்ந்தவர்கள், எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எல்லாமே செங்கடல் வழியா ஞானஸ்தானம் பெற்றவர்கள், திருஷ்டாந்தகமா ஞானஸ்தானம் பெற்றவர்கள், தேவனுடைய அபிஷேகம் அக்னியினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள், தேவனை முகமாய் கண்டவர்கள், எல்லாம் சரிதான். அழைக்கப்பட்டவர்கள் வனாந்தரத்திலே போகும் தேவனை மறந்து ஆசீர்வாதம் தேவையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும். மன்னாவை கேட்டார் கொடுத்தார், தண்ணியை கேட்டார் கொடுத்தார், காடைகளை கேட்டார்கள் கொடுத்தார் ஆண்டவர். எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் இங்க வயிறு ஃபுல்லானா ஆண்டவரை மறந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனை மறந்து. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம இன்னைக்கு திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்திக்கு பார்க்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட போகிறோமா, ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா ஒருவேளை இவைகளெல்லாம் கேட்டு நம்மளை ரீசைக்கிளிங் பண்ணிக்கலன்னா, நம்மளே உருவாக்கி கொள்ளலன்னா, ஒரு நாள் நிச்சயம் வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையாமா. ஆமென். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமல்லாதவர்களா இருக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, அழைத்திருக்கிறார். அன்பில பரிசுத்தம் இருக்கணும். எதுல இருக்கணும்? அன்பில பரிசுத்தம் இருக்கணும். எப்படி அன்புல பரிசுத்தம் இருக்கும்? அன்புல நிறைய அன்பு இருக்கு. அன்புல நிறைய விதமான அன்பு இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்குள்ள அன்பு வேறு, தாய்க்கும் மகனுக்குள்ள அன்பு வேறு, தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள அன்பு வேறு.
ஆனா இந்த அன்புல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வசந்த வாசிங்க எப்படி இருக்கணும்? எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். உண்மையாவே அன்புல பரிசுத்தமா இருக்கிறோமா? பரிசுத்தமா அன்புல பரிசுத்தம் இப்படி அன்புல எப்படி பரிசுத்தம் இருக்குது? அன்பில எப்படி பரிசுத்தம் இருக்குது? ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் பேசுங்க, பேச மாட்டீங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கு? அன்பில் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். மாய்மானமா இருக்கக்கூடாது. உதட்டளவு உறவு, உள்ளத்தளவு விஷமா வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவ கிறிஸ்தவ ஜீவியம் இன்னைக்கு அப்படிதான் போய் கொண்டிருக்கு. இதை பார்க்கிறோம், யூடியூப்ல பார்க்கலாம். என்ன சொன்ன கிறிஸ்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாக என்ன சொன்னேன், உங்களை அழைக்கிறேன். உதட்டளவுல லிப்டிக் போட்டுட்டு என்ன செய்யணும்? நம்ம சாயத்தை பூசுறது போல உதட்டளவு உறவு, உள்ளத்தளவு விஷம். அதான் அழகா தாவீது எழுதுகிறார், அவருடைய நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, கொடிய விஷம் இருக்கிறது. யாக்கோபு இந்த நாவை குறித்து அழகா எழுதுறான். ஆனா இன்னைக்கு இந்த உதட்டளவுல நம்ம உறவு கொண்டாடிட்டு, உதட்டளவு ஆண்டவரை பற்றியே நம்ம பேசிட்டு, ஆண்டவர் எனக்கு அதை பண்ணா, இதை பண்ணா, அதை செய்தார், இதை செய்யறான்னு சொல்லிட்டு உள்ளத்தளவில தேவனை மறந்தார். நம் தேவராஜ்யத்துக்கு பங்காளிகள் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டோம்னா தெரிந்து கொள்ளப்படணும். தெரிந்து கொள்ளப்படணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில மாயமற்றவர்களா இருக்கணும். யாரிடத்துல எல்லாம்? அந்த குடும்பத்தில் உள்ள இடத்துல. நம்ம திருமணம் ஆகும்போது, திருமணம் முடிக்கும் போது என்ன சொல்றோம்? மனைவியை பார்த்து இன்பத்திலும் துக்கத்திலும் கை பிடிச்சுக்கிடுவாங்க, கை கொடு என்ன சொல்ல, இன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் என்ன செய்வேன்? நான் கை விட மாட்டேன், கால் விட மாட்டேன், கையை பிடிச்சிக்குவேன், காலை அமுத்தி விடுவேன் எல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்ல கையை விட்டுறது. இதுல ஆண்டவர் பிரியப்படுவாரா? ஆண்டவர் பிரியப்படுவாரா? சிலர் பெத்த தாயிடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? அன்பு கூற மாட்டாங்க. பெத்த கூட பிறந்த சகோதரத்துல என்ன செய்ய மாட்டாங்க? அன்பு கூற மாட்டாங்க. வசனம் தெரியுமா சொல்லுது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம சொல்றோம், நான் தேவராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். ஆண்டவர் வந்து நான் போயிடுவேன். எப்படி போவ நீ? நான் கேட்கிறேன், எப்படி போவ? ஜோனத்தான் எப்படி நீ போவ? எப்படி போவ? உனக்குள்ளே கசப்புகள், உனக்குள்ளே வெறுப்புகள், உனக்குள்ளே மாய்மாலமான உதட்டிலே விஷம் நிறைந்த ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நீ எப்படி போவ பரலோகத்துக்கு? பைபிளை தூக்குனா பரிசுத்தம் ஆயிருமா? பைபிளை தூக்குனாலும் பரிசுத்தமாக முடியாது. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த கசப்புகள் எல்லாம் நம்ம எடுத்து போட்டு தேவ ஆவியானவரினாலே நம்ம ஆளுகை செய்த மட்டும்தான் நம்ம தேவராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களா, பங்காளிகளாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சுட்டு நீ இயேசுவா, நீ தெய்வமானு கேட்ட போது அவர் என்ன பண்ணார்? உள்ள விஷம் வச்சுட்டு நீ வாடா கல்வார்கள், நான் தெய்வமா மாத்தி போடுறவனே அப்படின்னு நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்றைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டு கடினமான அந்த வார்த்தையை வச்சுட்டு என்ன சொன்ன சில நேரங்களில நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வாழ்க்கையை மற்றொரு காட்டுவோம். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. மாதிரிகளாய் வைத்து போயிருக்கிறார் ஆண்டவர். அவரை போலவே நம்ம வாழணும்னா அந்த நகலாய் நம்ம மாறணும். வசனம் அப்படி சொல்லுது பாருங்க. பேதுரு நடந்து போகும்போதே வியாதிஸ்தர் குணமானார். ஏன்னா பேதுரு ஒரு காலத்துல ஆண்டவரை மறுதலிச்சவன் தான், ஆண்டவரை விட்டு பயந்து ஓடினவன் தான், ஆண்டவர் இல்லை என்று சொல்லவும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினவன் தான். ஆனா அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவருடைய அழைப்பையும் தெரிந்து கொண்டதையும் அவன் புரிந்து கொண்டபடினாலதான் அவன் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்கிறான். அந்த பேதுருக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கும் போது, அப்போஸ்தலர் வாசிக்கும் போது தைரியமாய் சொல்லுகிறான், இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததற்கு யார் தான் சாட்சி? நான் தான் சாட்சி. நான் ஜீவனோடு இருக்கேன், எனக்கு தெரியும், நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லிட்டு யூதர்களை பார்த்து சொல்லுகிறான். இந்த ஒரு தைரியம் தேவ ஆவியானவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் நன்றாய் புரிந்து கொண்டான். என்னை தெரிந்து கொண்டவர், எங்கேயோ மீன் பிடிச்சிட்டு இருந்த என்னைய
ஆத்துமாக்களை பிடிக்கும்படி என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், மரண வரியந்தம் என்னை நடத்த அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு புரிந்து கொண்டார். இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் நன்றாய் புரிந்திருந்தபடினால்தான் அவன் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? இருக்கா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இது இருக்கா? எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. இருக்கா? சில நேரங்கள் அப்படிதான். நீங்க எல்லாம் சைலண்ட் இருக்கிறத பார்த்தா ஒண்ணு எனக்கு புரியுது, ஆண்டவர் உங்களோடு கூட கடினமாய் பேசுகிறார் என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரியும். நாம் அறிந்து கொள்வோம், புரிந்து கொண்டு தேவனுக்காக இதாகிட செய்வோம். நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்வோம்? முயற்சிப்போம். அன்பில் கபடமற்றவர்களாய் வாழ்வோம். அன்பு காட்டுவதில்லை, நம்ம இந்த தாராளம் உள்ளவர்களா இருக்கணும். அன்பு காட்ட வேண்டியவங்கள்ட்ட காட்டணும், காட்டக்கூடாதவங்கள்ட்ட காட்டக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். அன்புல பிரதர் நீங்க சொல்லிட்டீங்க பிரதர், அன்புல பரிசுத்தமா இருக்கணும், எல்லாத்துட்டும் அன்பு காட்டுற காட்டுனீங்கன்னா அது வேற. குடும்பத்துல காட்டுங்க, ஒரு சொந்த பந்தங்களிடத்துல காட்டுங்க, உங்களை விசாரிக்கிற இடத்துல காட்டுங்க. இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை விரோதிக்கிற இடத்துல அன்பு காட்டுங்க. எதை வேணாலும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லாதீங்க. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் திருப்பி காட்டுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னா, நம்ம இந்த பக்கம் உள்ள கடவை பல கழட்டி அவன் கையில புத்துன்னு வந்துடும். சண்டைக்கு என்ன செய்யறோம்? மல்லு கட்டிட்டு நிக்கிறோம். யாரடி தூக்கி சொருகிட்டு யாரடி நிக்கிறோம்? ஏன் காலரோட புடிச்சிட்ட அப்படின்னு நிக்கிறோம். ஏன்? கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் தேவனுடைய சாயல் என்ன தரித்துக் கொண்டிருப்போமானால் போயிட்டு போகுது அப்படின்னு விடுற மனப்பான்மை நமக்குள்ள வரவே. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் வரதில்லை. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான் இவங்க மேல நான் கோபமா இருக்கிறேன். அவங்க என்ன இப்படி சொன்னாங்க அன்னைக்கு, அதனாலதான். ஏன்? இவைகள்லாம் இருந்தா ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள மாட்டாரு. நம்ம தான் இதை நமக்கு உடைய நித்தியத்தின் வாழ்க்கையை நம்ம தான் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இந்த சூசிங் த சாய்ஸ், இந்த தேர்ந்தெடுப்பினுடைய முறைய ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். இதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அழைக்கப்பட்டோம், இந்த தெரிந்து கொள்ளப்படுகிறது அவர் தெரிந்து கொள்ளுவார். ஆனா நரகமா பரலோகமான்னு தெரிஞ்சு கொள்ளுகிறது நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையை நம்மளை தீர்மானிக்கும், என்னுடைய இருதயம் தீர்மானிக்கும். இன்னும் இப்போ எனக்கு ஒரு மரணம் சம்பவிச்சா, எனக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா நான் எங்க போவேன்? பரலோகம் போவேன், நரகம் போவேன்னு எனக்கு என்ன செய்ய? நானே என்ன செய்வேன்? நானே தீர்மானம் பண்ணிக்குவேன். ஆண்டவர் ஒன்றும் நியாயம் இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் நோ டைம். நான் தான் சொல்றேன், நான் என்னுடைய தியானத்தின்படி ஆண்டவர் யாரையும் அவருக்கு நோ டைம். அவருக்கெல்லாம் வாட்ச் பார்க்கறதுக்கும் டைமே இல்லை. அவருக்கெல்லாம் பார்த்துட்டு இங்க வா ஜோனத்தான், நீ இப்படி பண்ண அப்படி பண்ண நோ. மல்கியால வாசிக்கிறோம், ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அந்த ஒரு நாள் வரும், ஒரு நாள் நிச்சயமாய் வரும், ஒரு நாள் நிச்சயம் வரும். எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு வாழ்வேன், நாளைக்கு அப்படி செஞ்சுவேன் இப்படி செஞ்சுவேன். இன்றைய ரட்சணிய காலம், இன்றைய அனுக்கிரக காலம். இன்றைக்கே குதிரைகளோடு ஓடும்போது இழைத்து போனால், ரதங்களோடும் காலாட்களோடு ஓடும்போது இழைத்து போனீர்களானால், குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி ஓடுது? எப்படி ஓட முடியும் நம்மள? இன்னைக்கு நாளைக்கு 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 போஸ்ட்மெண்ட் பட்ட போனோம்னா, நாளைக்கு விடிஞ்சா தூங்கினா எந்திரிப்போமான நிச்சயம் நமக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம தூங்கிட்டீங்க. எத்தனையோ பேர் தூங்குனவங்க தான், தூங்குனவங்க தான். நினைச்சிடாதீங்க ஒரு நாளும். இதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இன்றைய நாள் உன்னுடைய நாள் அல்ல, இந்த நாள் உன்னுடைய நாள் அல்ல. நான் ஒரு யூடியூபை பார்த்து கொண்டு நான் ஒரு பெரிய ஒரு செமினாருக்காக சில வீடியோக்கள் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதுல பார்க்கிறேன், ஒரு மனிதன் வேகமா போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தான். அப்படியே உட்கார்றான், வேர்த்து பயங்கர ஸ்வெட் ஆகுது. மரணம் அவனை வாரி கொண்டு போனது. ஒரு மனிதன் வண்டியை கொண்டு வந்து ஒரு கார் பார்க்கிங் பண்ணிட்டு டோரை திறந்து இறங்கிட்டு போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு பிக்கப் வந்து அடிச்சு அப்படி தூக்கி இறங்கி போட்டு அங்கேயே மறித்து போனான். டீ குடிச்சிட்டு இருந்த ஆடு அப்படியே. இதெல்லாம் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன். எனக்கு லேப்டாப் இல்லை, இருந்தா உங்களுக்கு எல்லாம் வீடியோ போட்டு காட்டுவேன். இதெல்லாம் காட்ட உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்று மறித்தால் நீ எங்கே போவா என்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்டால் நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? பயம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எங்க வந்தாலும், தேவனை ஆராதிக்க வந்தாலும், எந்த இடத்துல தேவனை தொழுது கொண்டாலும்
தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும். சத்தியம் எங்க போயிடுச்சு? நான் கொண்டு வந்தது எங்களை பாதியம் பிரசங்கம், நான் பாதி எங்கிட்ட போயிட்டு இருக்கு. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று ஆண்டவர் இன்னைக்கு எதிர்ப்பு கேட்கிறார். நமக்கு ஒரு பயபக்தி வேணும். தேவனுடைய சபைக்கு வந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும், எங்க தேவனுடைய சமூகத்தில் கூடும்போது, தேவனை ஆராதிக்கிற சமயத்தில் நமக்கு ஒரு பயபக்தி நமக்கு வேணும். பயம் இல்லைன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா, ஒரு நாள் மரணம் நம்ம வாரிக்கொண்டு நிச்சயமாய் போகும். என் ஷார்ட் வீடியோல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு நாள் நிச்சயம் நம்முடைய இருதய துடிப்பு நின்றே போகும். என்னுடைய இருதய துடிப்பு ஒரு நாள் நிற்கும். எனக்கு நன்றாய் தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மரணத்தை குறித்து உங்களுக்கு பகிரங்கமா நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய இருதய துடிப்பு நான் நின்று போகும். அன்றைக்கு நான் எங்கே போவேன்? என் நித்தியத்தை எங்கே கழிக்க விரும்புகிறேன்? என் நித்தியத்தை எங்கே செலவிட விரும்புகிறேன்? நீங்க நினைக்கிறீங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் தான் என்னோட வாழ்க்கை, இந்த உலகத்துல தான் நான் என்னோட வாழ்க்கையை கழிக்க போகிறேன். இல்ல, ஒரு நாள் நின்றுடும், நம்முடைய ஹார்ட் நின்றுடும். நம்ம நினைக்கிறது போல ஜீவியம் இல்ல. இன்று வாழுகிற ஒரு வாழ்க்கை பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொன்னா, பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த வைராக்கியம் வர வேண்டும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இல்லை. அழைத்த அழைப்பு ஓகே, அழைத்த அழைப்புல நின்றுட்டோம், ஆராதிக்கிற ஓகே, அழைச்சிட்டோம், ஆண்டவர் சேர்த்துட்டார். ஆனால் வாழுகிற அந்த வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை தேவ ராஜ்யத்துக்குள் பங்காளிகளாக, என் பிள்ளர் மாறுதட்டி சொல்லும்படியாக, அவருடைய மடியில உங்களை வைத்துக் கொள்ளும்படியாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழணும். இதுதான் ஒரு வாழ்க்கை. லாசரு மரித்து போனான். ஆண்டவர் லாசரு மரித்து போன போது அவன் எங்க உட்கார்ந்திருந்தான்? ஆபிரகாமுடைய மடியில. இந்த கனம் நமக்கு கிடைக்குமா? இன்றைக்கு ஜோனத்தான், நீ மரித்து போனால் நீ எங்கே போவாய்? மதிகடனை போல இன்னைக்கு என் ஆண்டவர் இடத்துல கேட்டால் நான் என்ன சொல்றேன்? இந்த கேள்வி உங்களிடத்தில் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு ஓகே தான். தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது நம்முடைய கையில் இல்லை, தேவனுடைய கையில். அப்ப நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில நம்முடைய சில காரியங்களை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. ஒருவேளை தேவனுடைய காரியத்திலேயோ, தேவனை தேடுகிற காரியத்திலேயோ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற காரியத்திலேயோ அஜாக்கிரதையாக இருந்தோமானால், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று என் வேதம் சொல்றார். அசதியா இருந்துட்டீங்கன்னா, அசதியா நான் இருந்துட்டேன்னா, ஒரு நாள் வரும், நிச்சயமாய் ஒரு நாள் விளங்க பண்ணும். நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் விளங்கப்படும். இங்க இருக்கிற எல்லா கேமரா மறைச்சிடும். இங்க இருக்கிற எல்லாரும் மனிதனுடைய கண்களில் கண்ணை வச்சிடலாம், முளாப்படி தூவிட்டு ஓடிடலாம், மண்ணை தூவிடலாம். ஆனா என் ஆண்டவருடைய கண்ணை ஒரு மனிதனாலும் மூட முடியாது, ஒரு மனிதனாலும் மறைக்க முடியாது. எல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கும். நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். ஆகவே தான் பிரசங்கில 12ஆம் அதிகாரத்துல, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல எழுதும்போது கடைசி வசனத்துல, வாலிபனே உன் இள வயதில் என்ன பண்ணு? சந்தோஷப்படு, பூரிப்பாயிரு, என்ன வேணாலும் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப், என்ன வேணாலும் என்ஜாய் பண்ண. வாசிங்க அந்த வசனத்தை, 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வாலிபனே உன் வாலிப பிரயாயத்துல என்ன பண்ணு? என்ஜாய் பண்ணு, அனுபவி, அனுபவி ராஜா, அனுபவி. எப்படி? நீ உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும். ஓகே, 12:1. அதே நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை 12:1 தான். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வாலிபம். எதுங்க வாலிபம்? எது வாலிபம்? எது வாலிபம்? முடிக்கப்போ எது வாலிபம்? வாலிபன்றது வயசு எத்தனை வயசு? ஒரு 15 வயசுல இருந்து 25. இவங்களேன் மனிதனுடைய வாழ்க்கையை 8ஆ பிரிக்கிறாங்க. ஒரு சினிமா பாட்டை கேட்டிருக்கீங்களா? 11:9. அது வாலிபன் 12. 12:11 வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். போதும். வாலிப நாட்கள் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? வாலிப வயசுனா எதுங்க சொல்லுங்க, சொல்லுங்க, நான் முடிக்க விரும்புறேன். வாலிப வயசு என்ன வாலிப? இது வாலிப வயசு 25, 40, 60 வயசானாலும் வாலிபன் தான். 80 வயசு நான் கூட கம்மியா சொன்னேன். சொன்னார் எத்தனை வயசு? ஏன்னா ஆண்டவரை தேடுதலோட வயதை கழுகை போல வாழ வயதாகணும். கழுகை போல வாழ வயதாகணுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிங்க? புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? என்ன பண்ணுவாங்க? எழும்புவார். செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. அப்ப எங்க வாலிபம்? எந்த வயசானாலும் கிறிஸ்தவனுக்கு எல்லாம் சாகர மட்டுமே வாலிபம்.
ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, முட்டி வலிக்குது, அதுக்குதான் செய்யும். ஆனால் நீ வாலிபன். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் பலம் கொண்டிருப்பானே ஆனால், கிறிஸ்துவுக்காய் ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால், தேவனையே கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருப்பானே ஆனால், தேவனுக்காய் வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எந்த மனிதன் சிந்திக்கிறானோ அவன் வாலிபனே. அவன் வாலிபன். அந்த வாலிபன் தானியேலை போல இருப்பான். அந்த வாலிபன் யோசுவாவை போல இருப்பான். அந்த வாலிபன் ஒரு ரூத்தை போல இருப்பான். அந்த வாலிபன் ஒரு தெபோராளை போல இருப்பான். இதுதான் வாலிபன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படி மாறணும். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து, இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்படும். மத்தேயு வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்படுகிற போறது யார்? நானா? நீங்க? எதுல வேணாலும் வாழ்க்கையில போட்டி இருக்கலாம். எதுலயோ நம்ம போட்டி போடுறோம். எதுலயோ என்ன செய்யணும்? சண்டை பிடிக்கும், முட்டி மோதி எனக்கு அது வேணும் இது வேணும் நிற்கும். என்னைக்காவது பரிசுத்த வாழ்க்கைக்காக போட்டி போட்டிருக்கீங்களா? பரிசுத்த ஓட்டத்திற்காக என்னைக்காவது போட்டி போட்டிருக்கிறீங்களா? ஜெபிக்கிறதற்காக போட்டி போட்டிருக்கிறோமா? ஆராதிப்பதற்காக போட்டி போட்டிருக்கிறோமா? என் கூட வாங்க, இந்தியாவுக்கு என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நான் சொல்லி காட்டுறேன். ஊழியக்காரங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு முழங்காலில் இருந்து ஜெபிக்கிறவர்களை நான் காண்பிக்க முடியும். நான் சொல்றது யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிலருக்கு நான் சொல்ற சில காரியங்கள் புரியும், அவங்களுக்கு தெரியும். தைரியமாய் காண்பிக்க முடியும். சில விசுவாசிகளை காண்பிக்க முடியும். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களை காண்பிக்க முடியும். அதிகாலையிலே நேரம் காலம் பார்க்காம ஜெபிக்கிறவர்களை நாம் காண்பிக்க முடியும். உங்களெல்லாம் நீங்க நாம் சொல்ல வேண்டியது இல்லை, பார்த்தாலே தெரியும். அதிகாலையிலே தேவனுடைய மலையிலே போய் தேவனுடைய முகத்தை தேடினா மோசேயோட முகம் பிரகாசிக்குமே. ஆனா ஏன் நம்ம முகம் மட்டும் இன்னைக்கு இருள் அடைஞ்சு போயிருக்கு? ஏன் இருள் அடைஞ்சு போயிருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு கேள்வியில வைக்கிறேன். பொதுவான காரியத்தை தான் சொல்லியிருக்கேன். இது ஆலோசனை தான், பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது. ஒரு ஆலோசனை தான். ஆலோசனை தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். நான் பிரசங்கமே இன்னும் பண்ணல. நான் பண்ணதுல ஒரு 4 பாயிண்ட் தான் பேசியிருக்கிறேன். ஆலோசனை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் இன்றைக்கு நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது? இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அழைக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் தெரிந்து கொள்ளலையே. எங்க குடும்பத்துல ஆண்டவர் முதல்ல என்னை மட்டும் தான் ஊழியக்காரனா தெரிந்து கொண்டார். எங்களுடைய ஜெனரேஷன் முதல் ஊழியக்காரனா மட்டும். எங்க குடும்பத்துல எங்க வம்சத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலையே. ஆண்டவர் என்ன எதற்காக தெரிந்து கொண்டார்? என்னை கூட இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டார்? நீங்க அதை யோசித்து பாருங்க. யாரை தெரிந்து கொள்ளல? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாட்ட சாட்டமா படிச்ச டிகிரி உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை என்ன தெரிந்து கொள்ள? தள்ளப்பட்டவங்களை, ஒதுக்கப்பட்டவங்களை, பொருந்தியல் அப்படிதான் இருக்கிறார் பவுல் இல்லையா? அழைக்கப்பட்டவங்களுக்கு பெரிய தகுதியெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் பாவிகளை தான் அழைக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல. பாவிகளை தான் அழைக்க வந்திருக்கிறேன். எதற்காக? பரிசுத்தமாக்கி அவருடைய தேவ ராஜ்யத்துக்குள் பங்காளிகளை சேர்க்கும்படியாக அழைக்க வந்தார். அந்த தேவன் அன்றைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கும் அவர் ஜீவனில் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் வருவாராயானால் இதில் எத்தனை பேர் தேவராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக, எத்தனை பேர் தேவராஜ்யத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் மரணம் நிச்சயமாய் சம்பவிக்கவே ஆகும், சம்பவிச்சே தீரும். எதை வேணாலும் தடுக்கலாம். அந்த உலகத்துல மரணத்தை தடுக்கவும் முடியாது. மரணம் ஒரு மனிதனுக்கு சம்பவிக்கும் என்பதை எந்த மனுஷன் மறைக்கவும் முடியாது. ஒரு நாள் நிச்சயமாய் வரும். அது சடிதிலே வரும். யாரோ ஒரு சிலர் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் நான் இன்றைக்கு மரித்து போவேன் என்று சொல்லலாம். ஆனால் அநேகருக்கு யார் எப்ப மரித்து போவேன் யாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒருவேளை நாம் அஜாக்கிரதையா ஏதோ கேட்டோம், ஏதோ விட்டுட்டோம், நம்ம நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருப்போமே அவர்கள்
கானான் என்கிற பரம தேசத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டோம். கானான் என்கிற பரம தேசத்திற்கு பிரவேசிக்கவே மாட்டோம். அழைக்கப்பட்டாங்க தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் தான், மோசே மூலமாய் வழி நடத்தப்பட்டாங்க தான், நம்மளும் நம்முடைய போதகர் மூலமா வழி நடத்தப்படுகிறோம் தான். ஆனாலும் நம்ம தேவராட்சியத்துக்குள்ளே போவோம். ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் சேர்ந்தது 2 பேர். எத்தனை பேரும் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாத்ராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல எத்தனை புருஷர்கள் மட்டும் போறாங்கன்னு பாருங்களேன். எத்தனை புருஷர்கள் போறாங்க? வாசிங்க, வசனத்தை வாசிங்க. எத்தனை புருஷர் போறாங்க? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல சொல்லுவாங்க, இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கேத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? 6 லட்சம் பேர். எத்தனை பேர் இருந்தாங்க? 6 லட்சம் பேர். சமயம் கிடைக்குமே, ஆனால் இந்த செய்தி மட்டுடன் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் கொடுத்தார். 6 லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வந்தாங்க. கானானுக்குள்ள போனது 2 பேர், காலேபும் யோசுவாவும். அழைக்கப்பட்டாங்க. ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ள வாழ்வதற்காக, அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துடைய நன்மையை புசிக்கும்படியாக, தேவ ராஜ்யத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் 2 பேரை தெரிந்து கொண்டாங்கன்னா, இந்த 6 லட்சம் புருஷர்கள் பாதி பேர் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? இறந்து போனார்கள். மண்ணுக்கு உரமாய் போனார்கள், மக்கி போனார்கள். இவருடைய ஜீவிதம் எல்லாம் புலம்பலும் கண்ணீரும் அழுகையும் முறுமுறுப்பும் கீழ்ப்படியாமையும் கசப்பும் வெறுப்பும் வாழ்க்கை இருந்தது. என்ன வந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம் என்று சொல்லி 2 பேர் எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு நல்ல போராட்டத்தை போராடின 2 வீரர்கள் போனார்கள். இவர்கள் தான் யோசுவாவும் காலேபும். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கலாம். கண்களை மூடலாம். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழைப்புல நான் நிலைத்து நிற்பதற்கு, பரிசுத்தமாய் நான் வாழ்வதற்கு என்ன அழைத்திருக்கேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னை ரீசைக்கிள் பண்ணுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன். சில நேரங்களில் நான் தோல்வி அடைகிறேன். சில நேரங்களில் நான் நொறுக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது இவளெல்லாம் ஆண்டவரை உங்களை விட்டு நான் தூரமா போய் நின்றுறேன். ஆனாலும் ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய ரட்சிப்பு, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய ஈவு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பங்காளிகளாய் அழைத்திருக்கிறீங்க. அந்த பரம அழைப்புக்கு பங்காளிகளாய், பரம அழைப்பின் பிள்ளையாய், ஆண்டவர் ராஜ்யத்தினுடைய பிள்ளையாய், லாசரு போல உங்களுடைய மடியிலே ஆண்டவரே உங்களுடைய அருகிலே உட்காருகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு வேணும். இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறேன். சொந்தம், பந்தம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து எதை வேணாலும் இழக்க ஆண்டவர் தகுதியாக இருக்கிறேன். உங்களுடைய தேவ ராஜ்யத்தை மட்டும் நான் இழக்க ஆண்டவரே நான் ஆண்டவர் தகுதியானவனா இல்லை. அதை இழக்க நான் ஒரு நாள் ஆண்டவரை விரும்பல. உங்களுடைய ராஜ்யத்தை மட்டுமே ஆண்டவரை வந்தடைய நான் விரும்புகிறேன். உங்களுடைய பாதம் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவர். உங்களுடைய தஞ்சம் மட்டுமே எனக்கு போதும். உங்களுடைய ராஜ்யம் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவர். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய உறவு மட்டுமே எனக்கு போதும். இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் வெறுத்து ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக பரிசுத்தமான ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க விரும்புகிறேன் சொல்லி ஆண்டு சமூகத்தில் நாமே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்று ஒருவேளை நமக்கு மரணம் சம்பவிக்குமானால், இன்று ஒருவேளை இந்த நாள் நம்முடைய நாள் அல்ல, இந்த காலம், இந்த நிமிஷம், இந்த நொடி நம்முடையது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிமிஷத்தில் ஆண்டவருக்கு உருவாக்கும்படியாக, ஆண்டோட சித்தத்திற்கு, அவருடைய சத்தியத்திற்கு செவி சாய்த்து அவரை கீழ்ப்படுகிறவர்களாக, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக அவருக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமையானால், நம்முடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுப்போமையானால், நம்முடைய உள்ளத்துடைய காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் வாழ்வோமையானால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய், ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்குது. இன்றோ காலையோ மாலையோ சேவல் கூடும் எவ்வளையோ ஆண்டவர் ஒரு நாள் வருவார். எந்த நிமிஷத்துல திருடன் வருகிற விதமாய் வருகை இருக்கும். அந்த வருகையில நீங்களும் நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை போடணும், நல்ல போராட்டத்தை போடணும்.
ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் ஆண்டவரே என்னுடைய மாம்ச பலத்தினால ஒண்ணுமே முடியாது, என்னுடைய மாம்ச சிந்தனை என்னுடைய சிந்தனையினால ஒண்ணும் முடியாது. ஆண்டவர் உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எனக்கு அதிகமாய் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் இந்த சத்தியத்தின்படி தேவன் நம்மை நடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. கேட்ட வார்த்தையின்படி தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக அழைத்தவர்கள் அநேகராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறும்படி நம்ம ஒப்புக் கொடுத்தோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நல்ல வேலைக்காய் நன்றி சேர்க்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி சேர்க்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துற ஆண்டவரே, பரிசுத்தமாய் எங்களால் வாழ்வது கடினமான காரியம், ஆனால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த உம்மால் ஆகும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இதை கேட்ட வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொரு நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறாக. அதிகாலை தோறும் என்னை தேடுகிறோம் கண்டறிவான் என்ற வார்த்தையின்படி உம்மை தேடத்தக்கதாக, உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறாக. ஆண்டவரே அப்பா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சுவாபங்கள் மாறட்டும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, தேவன் விரும்புகிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலே கொடுக்கிறோம். இவர்கள் இதற்கு உண்டான தகுதியுள்ள பாத்திரங்களாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற நாட்களை கொண்டு வாங்க. இன்னும் ஆண்டவரே, இந்த நாளில் என்னென்ன பிரச்சனைகள் மதிலே கவலையோடு கண்ணீரோடு பலவித சூழ்நிலைகளோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாருங்க. நாங்கள் அவருடைய முகத்தை பார்க்கும் தேவனாய் கர்த்தர் அவருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தந்து எடுத்து விட்டு போக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெத்தேல் சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்துல கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்தை தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளில் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு அற்புதத்தை செய்த கிருபைக்காய் நன்றி சேர்த்து நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து